பாத்திரம் தேய்ச்சி வேலை செய்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து மரத்தடியில் போயிட்டு ஒரு கிளி ஜோசியர்கிட்ட போய் கிளி ஜோசியம் பார்க்க போனாங்க. அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கொள்வதற்காக. அப்போ அந்த கிளி ஜோசியர் சொன்னாரு, பாட்டி உனக்கு பிடித்த நம்பர் ஒன்று சொல்லுன்னு. ஒன்று அந்த அம்மா சொன்னாங்க 356ன்னு சொன்னாங்க. விவரமான கிளவியா இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை அது பூர்வீகம் டெல்லியா இருக்கு. இல்லைங்க நடுவர் அவர்களே, அவங்க வந்து நம்ம ஊர் தான். ஏன்னா இப்போ கலைப்பு விஷயம் உச்சகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டில் தான். அந்த நம்பரை சும்மா கேட்டு கேட்டு படக்குன்னு அந்த கிளவி ஆப்பஞ்சுடுற கிளவி வாயிலிருந்து கூட 356 வருதுன்னா அப்போ அந்த நம்பர் எவ்வளோ தூரத்துக்கு மக்களை வந்து இன்னைக்கு ஆட்டி படைச்சிருக்கு, அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளி ஜோசியக்காரர் கேட்டாரு, ஏன் பாட்டி இந்த வயசுல கூட உனக்கு அரசியல் அவ்வளோ ஆர்வம் உண்டான்னு. அட நீ வேற அரசியலாவது மண்ணாங்கட்டியாவது. நான் வீட்டில் அந்த வேலை செய்கிற வீட்டில் காலையில் ரேடியோ போட்டால் 356, டிவியை திறந்தா 356, பேப்பர்ல 356, விருந்தாடி வந்தா கூட 356 பற்றி தான் பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவிற்கு இன்றைக்கு 356 என்பது எல்லோருடைய மனதிலும் வந்து ஒரு மறக்க முடியாத எண்ணாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நம்பரே இந்தியாவை விட்டு விரட்டணும்னு நான் நினைக்கிறேன். 356ங்கிற சட்டமே இந்திய நாட்டிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். ஒரு மாநில ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த ஆட்சி 5 வருஷம் இருந்து மக்கள் வந்து அந்த ஆட்சியை அங்கீகரிக்கிறாங்களா இல்லையாங்கிறத 5 வருஷம் அவங்க இருந்து பொறுத்து பார்த்துட்டு சரியில்லைன்னா அடுத்த 5 வருஷம் அவங்களே நீக்கிட்டு போகிறாங்க. நம்ம கேனப்ப மாதிரி போய் இதில் ஒரு மைய தடவிட்டு லொடக்குன்னு வச்சு விடுறது. அடுத்த மாதம் வந்தோன்னா நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா அப்படின்னா திருப்பி வரிசையில் வந்து மைய வைக்க லொட்டுன்னு போட அப்புறம் 1.5 வருஷம் விரட்டு வேணா கேனப்பையெல்லாம் மைய வைக்கிறவங்களாம். நம்மளே 5 வருஷம் கழித்து சரியில்லைன்னா போய் சொல்லிடலாம். இந்த 356ங்கிறத வந்து இந்திய நாட்டிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த மக்களுடைய கோரிக்கைன்னு நான் நினைக்கிறேன். அதுதானே?